எல்லாருக்கும் தெரியும், அப்புச்சி பெரியவர் மெய்யப்ப செட்டியாருடைய மகன் என்று சொல்லலாம், தம்பி என்று சொல்லலாம். அவ்வளோ பெரிய இயக்குனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன். ரஜினிக்கு 25 படங்கள், ஐயா 25 படங்கள் கமலுக்கு. அது மாதிரி பல இது பண்ணவர். நான் ஏவிஎம்மில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இடம் வாங்கி கொடுத்தவர் அவர் தான். கைகளை தட்டலாம். நான் சொன்ன உடனே ஒரே வார்த்தை சொன்னார், நம்ம நிறுவனத்து பேரை காப்பாற்று ரகு. ஏவிஎம்மில் எத்தனையோ பேர் வந்து தயாராகிருக்காங்க. அதில் 2 பேர், ஒன்று ஏவிஎம் ராஜன், அடுத்து எனக்கு அந்த புனை பேர் ஏவிஎம் ரகு என்று பேர் வந்திருக்கு. எவ்வளோ ஒரு சிம்பிள் மேன், எவ்வளோ ஒரு இது. ஐயாவுக்கெலாம் நான் பாடம் கற்றுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு ரஜினி சார் இன்றைக்கும் கமல் சார் தான் நேராக வந்து காலில் விழுவாங்க. இவங்க பார்க்காத லொக்கேஷனாக, இவங்க பார்க்காத ஆர்டிஸ்டாக, இவங்க பார்க்காத இதுவா. செட்டியார் 79 காலமாகறாங்க. நல்லா கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், ஊதாப்பகங்கள் எல்லாம் இருந்தாங்க. நிறுவனம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்குது. கூப்பிட்றாங்க, சரவணன் சார் எல்லாம் கூப்பிட்றாங்க. முதல் படம் முரட்டு காலை ஆரம்பிக்கிறாங்க 1980 ஆரம்பித்து. இன்றைக்கும் ஃபைட் மாஸ்டர் தெரியும். எத்தனை ஃபைட் வந்தாலும் அந்த ட்ரெயின் ஃபைட்டை எப்படி எடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஜூடோ ரத்தன மாஸ்டர் அது. இவங்க செட்டு அது மீடியா கொஞ்சம் இருக்குது சார், பெரியவங்க வந்திருக்காங்க. இவங்க செட்டு எஸ்பிஎம், ஜூடோ ரத்தனம், டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா. இந்த கேமரா சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்கள். கமல் சாருக்கு ஒரு படம், ரஜினி சாருக்கு ஒரு படம். சகல கலவலன், பாயும்புலி, நல்லவனுக்கு நல்லவன், உயர்ந்த உள்ளம். 2 மேதையை தூக்கி விட்ட ஒரு மாபெரும் மேதை. சாதாரண ஒரு இசையமைப்பாளர் நான். நீங்கள் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், நேரில் இன்விடேஷன் கொடுக்கல சார். நான் வேணாண்டா, நான் வரேன். ஒரே வார்த்தை, நான் வரேன். நீ வரணும். நீ வந்து, ஏன்னா 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்க நீ. நல்ல ஒரு கிரியேட்டர். ஒரு நாள் நம்ப மாட்டீங்க, என்னோடய ஆஃபீஸ் வந்துட்டு சின்ன ஆஃபீஸ் ஏவிஎம்மில். ஐயா உள்ளே வந்துட்டு முரட்டுக்காலில் ஒரு டியூன் போடு, சகலகலாவில் டியூன் போடு, எல்லாம் ஆரம்பத்தில் போட்டேன். தமிழ் சினிமா உன்னை நல்லா வச்சுருக்கோம். எனக்கு இதை விட பிளஸ்ஸிங் என்ன சார் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பேர் மாமேதை வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனால் இந்த படம் எனக்கு முழு நம்பிக்கையும் தெம்பியும் கொடுக்குறது. மீண்டும் இந்த படம் ப்ரொடியூசர் பவுனம்மாள், இளஞ்செழியன் சார், பாரதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இன்றைக்கி உறவினர் கேட்டால் கூட ஒரு 10,000 5,000 தரமாட்டாங்க சார். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? ரகு என்ற ஒரு பேரை நம்பி. அதனால் நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு அமைந்த டெக்னீஷியன் சொல்லிட்டீங்களா, ரவி சுந்தரம், டான்ஸ் மாஸ்டர் கமல் ரமேஷ், இவர் சக்தி மாஸ்டர், முருகன் சார், எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். பிஆர்ஓ இது எல்லாமே, டிசைனர் அகிலன், எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். அதனால் இந்த படம் நீங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு சக்ஸஸ் அவ்வளோதான். கண்டிப்பாக நிறைய பேர் சான்ஸ் கேட்க வந்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது தருவேன் நான். ஏன்னா நம்மளை சார்ந்த நான் தானே கொடுக்கணும், வேறு யார் கொடுக்கணும் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன் நான். லிரிக் ரைட்டர் வந்துட்டு எல்லாமே நல்ல லிரிக் ரைட்டர் எல்லாம் வந்திருக்காங்க. எஸ்பிஎம் ஐயா அங்கேருந்து ஒரு வார்த்தை பேசுவார். ஐயா இன்னொரு செய்தி உங்களுக்கு. இவருடைய கூட பிறந்த சகோதரர் தான் சுப வீரபாண்டியன். நிறைய பேருக்கு தெரியாதது. அரசியல் திராவிட கழக தலைவர் சுப வீரபாண்டியன்.
படம் பேர் வந்து அறியாத பசங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல கைதட்டலாம். 20 வருஷமா ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதட்டு. 20 வருஷம் காத்துக்கிட்டு. முதல்ல நான் காலம் கடந்து வந்ததற்காக உங்கள் எல்லார்த்தையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கார். இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டியிருக்கேன். இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகு விஷயத்தை விமர்சனம் பண்ணிடுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கிறதால கைதிட்ட மாட்டீங்களா? ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வருகிறேன். இதுதான் எனக்கு தயாரிப்பாளர்கள் திருமதி பவுனம்மாள், பா இளஞ்செழியன், அவங்கள ஒரு தடவை பலமாக கைதட்டி பாராட்டி வாழ்க்கை.
எங்களுடைய பிஆர்ஓ துளசி பழனிவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவிஎம்ல அவர் தான் பிஆர்ஓ. ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எப்போவுமே திருக்குறள் சொல்லி தான் என்னுடைய உரையை முடிப்பேன். இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்கிறதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடச்சிருக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு 1.25 அடியில் சொல்லிட்டு போயிட்டான். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறக்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசித்து இன்னைக்கு களை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ. அவர்கள் நல்ல கைகட்டிகள் உலகம் முழுவதும் ஏவிஎம்ஐ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 எழுத்து, அந்த 3 எழுத்தை உருவாக்கினவர் தான் ஏவி மெய்யப்பன். அவருடைய பிள்ளைகள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகள் மீனா வீரப்பன், இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கைதட்ட மாட்டீங்களா? 80 வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 60 மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவிலேயே இருந்தாங்க. ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இயக்கம் செய்து அதையும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னாரே, முரட்டுக்காளி, சகலகலாதம், நல்லவனுக்கு நல்லவன், நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த முந்தானி முடிச்சு, இப்படி படங்களையும் அவருடைய வாரிசுகள் எடுத்து நடத்தார். இவ்வளவு ஃப்ளோர், இவ்வளவு ஆட்கள்னு சாதாரண ஆட்கள் இல்லை. 3 தலைமுறையாக ஏவிஎம்மில் வேலை செய்கிற கலைஞர்கள், பணியாளர்கள் எல்லாரும். அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி? இப்படியே ஸ்டுடியோவை நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்குது, ஸ்டுடியோவை மூடிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ஆகவே தயவு செஞ்சு எப்படியாவது படம் எடுங்க சார்னு போய் கேட்டால், முத்துராமன் நீங்கள் எங்களில் ஒருத்தர், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய நல்லதுலேயும் கெட்டதுலேயும் பங்கு பெற்றவர், இங்கேயே வேலை பழகி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும். ஆனால் எங்களால் முடியல. ஆகவே உங்கள்கிட்டயே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்குறோம். படம் எடுத்துட முடியும், ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல. படத்தை எடுத்துட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை, எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம். நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை, நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம். படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை, படம் எடுக்கிறோம். அதுக்கு வியாபாரம் பண்ண முடியலை. அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்கள் படம் எடுக்கிறோன்னா யார்? ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய பிள்ளைகள் அவ்வளவு பேரும் அனுபவப்பட்டவர்கள், அப்பச்சியிடம் பயிற்சி பெற்றவர்கள். அவங்க சொல்கிறாங்க இல்லை,
பல வருஷமாக படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன். பத்திரிகையாளர்கள், தொலைசீவியல் போன்ற பிஆர்ஓக்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வச்சுட்டு சொல்கிறேன். ஆகவே படம் எடுப்பது கூட சுலபம், அது வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஆக நம்முடைய ஐயா அவர்கள் சொல்வார்கள், காந்தராஜ் அவர்கள் எல்லாத்த பற்றியுமே விமர்சனம் பண்ணுவாங்க. இதை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணி இதுக்கு ஒரு விடிவு காலம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய படம் எப்போது வெளியானாலும் அவருக்கு 3 தியேட்டரில் அவர் ராஜாராம் சாருக்குன்னே சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க. முதல் நாள் அன்றைக்கி அந்த படத்தை போய் பார்த்துட்டு எங்களை எல்லாம் வாழ்த்தினாலும் வாழ்த்துவார், திட்டினாலும் திட்டுவார். என்னடா எடுத்து அமுத்துறாமான்னு கேட்பார். அந்த அளவுக்கு சினிமாவிலே அனுபவம் மிகுந்தவர் ராஜாராம் சார். அவருடைய சகோதரர் நம்முடைய காந்தராஜ் அவர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டும். அந்த காப்பாற்றுவது இந்த தொழிலை பொறுத்தது நஷ்டமான தொழில், கஷ்டமான தொழில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல தொழில். அந்த தொழிலை முறைப்படி செய்து திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றி படங்களை நம்மளால் கொடுக்க முடியும். அப்படித்தான் எஸ்.எஸ். வாசன் அவர்கள், நாயிரெட்டி அவர்கள், ஏவிஎம் அவர்கள் இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. கை விரல் நுனியில் இந்த துறைகளை பற்றிய விவரங்களை வைத்திருந்தார்கள். படம் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் போய் அப்பச்சி நல்ல நாள் பூஜை போடுவோம். நல்ல நாள் எப்போ வேணாலும் வரும். ஸ்கிரிப்ட் எங்கே, கதை எங்கே, ஸ்கிரிப்டை கொண்டாந்து என் டேபிளில் வச்சு ஓகே வாங்கின பிறகு பூஜை போடுங்க அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டுக்கு மரியாதை கொடுத்த மனிதர் அந்த தயாரிப்பாளர்கள். அந்த ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் உன்னால் என்ன செலவு வரும், என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும், இதுக்கு யார் ஹீரோ, இதுக்கு யார் ஹீரோயின், இவ்வளவையும் திட்டமிட்டு எல்லாத்தையும் டேபிளில் வச்சு சொன்ன பிறகு தான் படத்துக்கு பூஜை போடவே செட்டியார் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆகவே எல்லாம் புரிஞ்சுக்குங்க. படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்டு தான் முக்கியம். அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் பொழைச்சிக்கிட்டு வரோம். ஆகவே ரகுவுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய யூனிட்டுக்கும் சொல்கிறேன், அந்த ஸ்கிரிப்டை பக்காவாக தயார் பண்ணிக்கிட்டு பிளான் போட்டு எந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு மூத்த இயக்குனராக உளமாற மனமாற வாழ்த்துகிறேன்.